Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் அண்ட் டெப்ரிசியேஷனில் இருந்து ப்ராப்ளம் நம்பர் 10ஓட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் given in your textbook page number 226. இப்போ நம்ம லைன் பை லைனாக ப்ராப்ளமை ரீட் பண்ணிவிட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். சி ராகுல் purchased a machinery on April 1, 2014 for rupees 2 lakhs. ஸோ 1/4/2014ல் 2 lakhsக்கு ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எழுதிட்டோம். Then on 1st October 2015 a new machine costing rupees 1,20,000 was purchased. அதாவது அக்டோபர் 1, 2015ல் இன்னொரு மிஷினரி வாங்கியிருக்கிறாங்க. சி 1/10/2015 1,20,000 worth ஆஃப் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் எழுதிட்டோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் 2 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது தான் பார்த்துருக்கோம். அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சி மிஷினரி அக்கௌண்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் 2 மிஷினரி கொடுத்துருக்குறாங்க, எழுதியாச்சு. தென் தேர்ட் லைனில் on 30th September 2016 the machinery purchased on 1/4/2014 was sold for 1,20,000. see 30th September அப்போ 39/2016ல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டாச்சு 1,20,000. எந்த மிஷினை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? இந்த 2 lakhsக்கு ஏப்ரல் மந்த்து வாங்கின மிஷினரியை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நாட் த செகண்ட் ஒன். இந்த மிஷினரியை சேல்ஸ் பண்ணலை, இந்த மிஷினரி ஃபஸ்ட்டு மிஷினரியை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் accounts are closed on 31st March, அதை என்ட்ரு பண்ணிட்டோம். தென் இட் இஸ் depreciation is provided 10%, அதுவும் போட்டாச்சு. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்ததை எழுதியாச்சு. ஸோ 2 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1/4/2014ல் ஒன்று 2 lakhsக்கு, 1/10/2015ல் 1,20,000க்கு. ஸோ சேல்ஸ் பண்ணது 30th September 2016, அதுவும் 1,20,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. depreciation 10%, method straight line, accounts closed 31st March. ஓகே, இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? ப்ரிப்பேர் த மிஷினரி அக்கௌண்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர்ஸ் 2014-15 அண்ட் 16-17 to 16-17 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 14-15 to 2016-17, அதாவது 3 years ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 14-15, 15-16, 16-17. ஓகே, ஸோ 3 yearsக்கு மிஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ராப்ளமில் கேட்டிருக்கிறது. நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக லெட்ஜர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 மிஷினரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனை? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம ஒரு மிஷினரிக்கு கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி 2 மிஷினரிக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிடுங்க. சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல். சி இப்போது ஃபஸ்ட்டு calculation ஆஃப் ஃபஸ்ட்டு மிஷினரின்னு போட்டிருக்கேன். என்ன டேட் போட்டிருக்கேன்? 1/4/2014ல் பர்ச்சேஸ் பண்ணாங்க to 39/2016. ஸோ அப்போ அந்த மிஷினரியை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போயுமே சொல்லியிருக்கேன், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது கால்குலேஷன் பர்ச்சேசிங் டேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், செல்லிங் டேட்டில் ஃபினிஷ் பண்ணணும். சேல்ஸ் இல்லைன்னா இயர் எண்டிங்கில் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிஷினரி சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பர்ச்சேசிங் டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், செல்லிங் டேட்டில் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது நான் ஏன் பாக்ஸ்லலாம் கொடுத்துருக்குறேன்னா ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்கு இங்கே நான் அதை கேரி ஓவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ்லேயோ இல்லை கிளாஸ் ஒர்க்லேயோ எழுதும் போது ஒவ்வொரு தடவையும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கால்குலேஷன் ஃபார் ஃபஸ்ட் மிஷினரி அப்படின்ற ஹெட்டிங் மட்டும் போட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/4/2014 காஸ்ட் ஆஃப் த மிஷினரி எவ்வளோ இருக்குது? 2 lakhs rupees. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? 1/4/2014 to 31/3/2015. ஓகேவா, இந்த ஸ்டார்டிங் டேட் ஏன் போடுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இன்பிட்வீன் த இயரில் கூட இருக்கும், அப்போ தான் நமக்கு மந்த்ஸ் தெரியும் அப்படின்றதுனால. இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக 31/3/2015 போட்டால் கூட போதும். ஸோ 1 year ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயர் எண்டிங் ஏன்னா 31/3 தான். ஸோ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் நம்ம எப்போயுமே கால்குலேட் பண்ண போகிறோம், ஏன்னா இது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். 2 lakhs into 10%, 20,000. ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் இதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். we will get 1,80,000. செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1,80,000. இப்போ செகண்ட் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். 1/4/2015, அதாவது இந்த அக்கௌண்டிங் பீரியட் முடிஞ்ச உடனேயே the next டேவே நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். 1/4/2015 to 31/3/2016.
இதுவும் இந்த செகண்ட் இயரில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேம் அமௌண்ட் 2 lakhs into 10% 20,000, 1,80,000 minus 20, 1,60,000 வந்துருச்சு. இப்போ தேர்ட் இயர் வந்து 1/4/2016 ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்டிங் டேட் நோட் பண்ணிக்கோங்க 30/9/2016. ஏன்னா அந்த செப்டம்பர் 30th வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதோட அந்த இயர் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, சேல்ஸ் பண்ணிட்டா நம்மக்கிட்ட மிஷினரியே கையில் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த டேட்டோட முடிஞ்சிடும். அப்போ 2 lakhs into 10% எவ்வளோ மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஏப்ரல் டு செப்டம்பர். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ 6 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ 2 lakhs into 10% 20,000. 20,000 into 6/12 அப்படின்னா 10,000 rupees. ஸோ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் 6 monthsக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால 10,000 rupees தான் வருது. ஸோ 1,60,000 minus 10,000, 1,50,000. ஓகேவா? 3 years டெப்ரிசியேஷனும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த மந்த்து கால்குலேஷன்ஸ் டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 1,50,000 லாஸ்ட் 3 yearsக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 3 வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த செல்லிங் டேட் வரைக்கும். ஸோ இதுதான் வந்து புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. ஓகே, புக் வேல்யூ எவ்வளோ? 1,50,000 இருக்குது சேல்ஸ் பண்ணினதுக்கப்புறம். இப்போ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க? செல்லிங் ப்ரைஸஸ் 1,20,000 தான். ஆக்சுவலாக அந்த மிஷினரியோட காஸ்ட் வந்து 1,50,000. அவங்க சேல்ஸ் பண்ணது 1,20,000. செல்லிங் ப்ரைஸஸ் லெஸ் தேன் த புக் வேல்யூ, லெஸ்ஸு லாஸ் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து லெஸ் தேன் த புக் வேல்யூனா லாஸ் 30,000 rupees லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. ஓகே, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். லெஸ் தேன் அப்படின்னா லாஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் calculation ஆஃப் ஃபஸ்ட் மிஷினரிக்கு நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராஃபிட்டாக லாஸான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லாஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் மிஷினரிக்கு தனியாக கால்குலேட் பண்ணணும். calculation ஃபார் செகண்ட் மிஷினரிக்கு நான் இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது 1/10/2015 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 2 yearsக்கு தான் வந்து இது வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா 14லேருந்து 17 வரைக்கும் நம்ம மிஷினரியும் டெப்ரிசியேஷனும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது பர்ச்சேஸ் பண்ணதே 2015 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷினரி வந்து 1,20,000. இதுதான் நமக்கு செகண்ட் மிஷினரியோட இன்ஃபர்மேஷன். செகண்ட் மிஷினரியை சேல்ஸ் எல்லாம் பண்ணலை, ஒன்லி பர்ச்சேசிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1/10/2015 காஸ்ட் ஆஃப் மிஷினரி எவ்வளோ இருக்குது? 1,20,000. இப்போ 14-15 முடிஞ்சிச்சு. 15ல் தான் இவங்க பர்ச்சேஸே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த மிஷினரி வாங்கினதுக்கப்புறம் அந்த செகண்ட் இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அக்கார்டிங் டு தீஸ் அக்கௌண்டிங் பீரியட் அவங்க கால்குலேட் பண்ணது சொன்னது 14-15, 15-16, 16-17 இந்த 3 yearsக்கு தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த செகண்ட் இயரில் தான் இந்த மிஷினரியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் மீனிங். அப்போ இங்கே நம்ம போடும்போது ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் கிடையாது, திஸ் இஸ் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே, ஏன்னா செகண்ட் அக்கௌண்டிங் பீரியட் இவங்க சொன்னதில் 2வது அக்கௌண்டிங் பீரியடில் தான் இந்த மிஷினரியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்ச்சேசிங் டேட்லேருந்து இயர் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற டேட் 1/10/2015 to 31/3/2016. ஓகே, அக்டோபர் மந்த்லேருந்து மார்ச் மந்த் வரைக்கும், அக்டோபர் 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31. அப்போ ஒரிஜினல் காஸ்ட்டு 1,20,000, 10%, 6 months தான் இந்த மிஷினரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வருஷம். ஸோ 1,20,000 into 10/100னா 12,000 வரும். 12,000 divided by 2, 6/12னா 1/2. ஸோ 2னா 6,000 rupees. ஓகே, ஸோ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் இங்கே அதாவது 2015-16ல் இதுக்கு வர்றது வந்து 6,000 rupees. இதை மைனஸ் பண்ணோன்னா 1,14,000 நமக்கு கிடைக்குது. தென் தேர்ட் இயர் 16 to 17, ஏன்னா 17 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால இது ஃபுல் இயர் இவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த 2வது மிஷினரியை. ஃபஸ்ட்டு மிஷினரி என்ன பண்ணிட்டாங்க? அந்த 17க்கு முன்னாடியே 30th செப்டம்பர்லேயே அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால நம்ம அந்த டேட்டோட க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிஷினரி வந்து 31/3/17 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஃபுல் இயர் அப்படிங்கும்போது 1,20,000 into 10%, 12,000 rupees. ஸோ 1 yearக்கு 12,000 rupees amount of depreciation. 6 monthsக்குனா அப்போ 6,000 தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 6 monthsக்கு ஓகே, மைனஸ் 12,000, 1,02,000. இது இந்த மிஷினரியோட புக் வேல்யூ.
அந்த 17ஓட. இதுக்கு செல்லிங் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ்லாம் கிடையாது, சேல்ஸ் எல்லாம் பண்ணலை. இப்போ இந்த 2 மிஷினரிக்கும் சேர்த்து ஒரே மிஷினரி அக்கௌண்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மிஷினரின்றது ஒன்று தான். ஸோ ஒரு மிஷினரியா 2 மிஷினரியா எத்தனை மிஷினரி வாங்கினாலும் அந்த மிஷினரி அக்கௌண்ட்டில் தான் வந்து அவங்க என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செகண்ட் மிஷினரிக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, இது செகண்ட் இயர்னு போடணும். இந்த மிஷினரி வாங்கினோடனே ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த மிஷினரி யூஸ் பண்ணுறது அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஓகே. பட் அக்கௌண்டிங் பீரியட் அவங்க கால்குலேட் பண்ணுன்னா சொன்னது வந்து 14, 15, 15, 16, 16, 17. அதனால இதை நம்ம செகண்ட் இயராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே. இது தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 20,000ன்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு மிஷினரியில் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் எவ்வளோ? 20,000. செகண்ட் இயருக்கு 20,000, தேர்ட் இயருக்கு 10,000. ஸோ 20, 20, 10. இப்போ ஃபஸ்ட் இயருக்கு 20,000 மட்டும்தான். ஃபஸ்ட் இயர் அந்த மிஷினரிக்கு கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செகண்ட் இயருக்கு இங்கே 20,000 இருக்குது, இங்கே 10,000 இருக்குது. இப்போ இதை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் இயருக்கு 20,000 போட்டிருக்கோம். செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு மிஷினரியோட டெப்ரிசியேஷன் 20,000, செகண்ட் மிஷினரியோடது 6,000. அப்போ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் டோட்டலாக 26,000. ஓகே, 2 மிஷினரிக்கும் சேர்த்து 26,000. இப்போ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு மிஷினரியோடது 10,000, செகண்ட் மிஷினரியோடது 12,000. ஸோ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் வந்து 22,000. புரியுதா? நம்ம எப்படி வந்து மொத்தமாக இந்த டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 மிஷினரிக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போட்டு அந்த செகண்ட் இயர்லேயே செகண்ட் மிஷினரியும் இன்க்ளூட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தனித்தனி டேபிளாக ப்ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மிஷினரியோடது மட்டும்தான். செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு தான் இந்த 2வது மிஷினரியும் மொதல் மிஷினரியோட அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஓவராலாக அமௌண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 20,000, செகண்ட் இயர் 26,000, தேர்ட் இயர் 22,000. ஓகே. ஸோ இங்கே வந்து தேர்டுன்னு போட்டுக்கோங்க, இங்கே 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன். இப்போ நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஜேர்னலே அவங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்லலை. ஸோ டைரெக்டாக நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பர்ச்சேசிங். ஃபஸ்ட்டு மிஷினரி என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க? 1/4/2014. 2 பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs rupees. ஓகே. இப்போ இயர் எண்டிங், எப்பயுமே டெப்ரிசியேஷன் இயர் எண்டிங் தான். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் வந்துடும், ரைட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட், க்ளோசிங் டேட் ஆஃப் த இயர். அதை தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு அக்கௌண்டிங் பீரியடோட எண்டிங்கில் தான் நம்ம டெப்ரிசியேஷனே கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான். தென் 31/3/2015 பை டெப்ரிசியேஷன் 20,000. ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 20,000 நமக்கு தெரியும். ஸோ 2 lakhs minus 20,000 1,80,000. ஸோ இப்போ 2014-15 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். 2 lakhs போத் சைடு டோட்டல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 1/4/2015 இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் அமௌண்ட்டை இங்கே ப்ராட் டவுன் பண்ணுறோம். 1,80,000 இந்த மிஷினரியோட டெப்ரிசியேஷன் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 1/10/2015 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஏன் இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டை போட்டிருக்கோம்? அதாவது 2வது மிஷினரியை 2015 அக்டோபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் இயருக்கு தான் நம்ம இந்த இதுவே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது என்னது? 2015ஓட டேபிள் அக்கௌண்ட். ஓகே. இது வந்து 2014-15ஓடது, இது வந்து 15-16ஓடது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது 2015 இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் அமௌண்ட்டை இங்கே ப்ராட் டவுன் போட்டுட்டோம். 2015 அக்டோபர் அன்னைக்கு செகண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட். செகண்ட் மிஷினரியோட ப்ரைஸ் என்ன? 1,20,000. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து செகண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே. ஸோ 1,20,000 போட்டுட்டோம். இப்போ பை டெப்ரிசியேஷன் இயர் எண்டிங் 26,000 போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மிஷினரியோடது 20,000, செகண்ட் மிஷினரியோடது 6,000. ஸோ
ஓவராலாக டெப்ரிசியேஷன் வந்து 26,000. இங்கே நீங்கள் 20,000 ப்ளஸ் 6,000 அப்படின்னு கூட போட்டு காமிச்சிக்கிறலாம். 20,000 ப்ளஸ் 6,000 அப்படின்றது. இங்கே ஏன் நான் போடலை அப்படின்னா நம்ம தனியாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போதே நம்ம காமிச்சிட்டோம். 20 + 6 26,000 அப்படிங்கிறத. அதனால் இங்கே நம்ம லெஜரில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்லேயே காமிச்சிட்டோம். ஓகே, ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த சைடு டோட்டல் பண்ணால் 3 lakhs, 3 lakhs minus 26,000, 2,74,000 நமக்கு பேலன்ஸ் கேரிடவுன் வருது. பேலன்ஸ் கேரிடவுனும் இயர் எண்டிங் டேட்டு தான். ஸோ போத் சைடு டோட்டல் இஸ் 3 lakhs rupees. ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 16, 17க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது 14, 15, இது 15, 16. இப்போ நெக்ஸ்ட் இயர் 16, 17 போக போகிறோம். அப்போ இந்த பேலன்ஸ் கேரிடவுனை இங்கே பேலன்ஸ் ப்ராடவுனாக கொண்டுட்டு வரோம். 1/4/2016 2 பேலன்ஸ் ப்ராடவுன் 2,74,000. ஓகே, இப்போது 39/2016 இங்கே டேட் போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மிஷினரியை அவங்க அந்த டேட்டில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. 31/3/2017ன்னு காமனாக எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு மிஷினரியோட அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுது? 30th September 2016. அப்போது இந்த 16, 17ல் காமிக்கும் போது இந்த டெப்ரிசியேஷனை தனித்தனியாக நம்ம காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மிஷினரிக்கும் செகண்ட் மிஷினரிக்கும் தனித்தனியாக. ஏன் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகுது டேட்டு. இந்த ஃபஸ்ட்டு மிஷினரி 39ஓட ஃபினிஷ் ஆயிடுது. செகண்ட் மிஷினரியோட டேட் எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது? 30 March 2017. புரிஞ்சுதா? அதனால தான் இங்கே நம்ம தனித்தனியாக காமிச்சிருக்கோம். இங்கே நம்ம சேர்த்தே காமிச்சிட்டோம். ஏன்னா அக்கௌண்டிங் பீரியட் வந்து ஒரே டேட்டில் ஃபினிஷ் ஆகுது 31/3/2016லையே. அதனால நம்ம ஒன்றா காமிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம 39/2016 ஃபஸ்ட்டு மிஷினரியோட அக்கௌண்ட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் மிஷினரியோட என்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுனா இங்கே நம்ம அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, இந்த என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு 39/2016 பை டெப்ரிசியேஷன். ஃபஸ்ட்டு மிஷினரியோட டெப்ரிசியேஷன் 10,000, அதாவது தேர்ட் இயரில். இங்கே பை பேங்க் அதே டேட்டில் அந்த மிஷினரியை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோக்கு? 1,20,000க்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லேயே தெரியும் செல்லிங்க்கு நம்ம எப்படி மிஷினரி அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு. பேங்க் டு மிஷினரி அக்கௌண்ட்டு தான் மிஷினரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் 1,20,000. தென் இது வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி நமக்கு 30,000 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ் அப்படின்றதுனால பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன்னா லாஸ் வந்ததுன்னா எப்படி என்ட்ரி போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஏன்னா ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு கெயின் கிரெடிட் பண்ணுவோம். லாஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட்டில் வந்துடும் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 30,000. இப்போ 30 September 2016 ஃபஸ்ட்டு மிஷினரியோடது க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதே இயர் 16, 17ல் தான் செகண்ட் மிஷினரியோட அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகுது. ஸோ அவங்களோடது வந்து எண்டிங் டேட் வந்து 30th March 2017. ஸோ பை டெப்ரிசியேஷன் செகண்ட் மிஷினரியோட தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் வந்து 12,000, அதை என்ட்ரு பண்ணிட்டோம். தென் பை பேலன்ஸ் கேரி டவுன், ப்ராடவுன்னு போட்டிருக்கேன், கேரி டவுன் அதாவது பேலன்ஸ் பண்ணி இந்த 2,74,000லேருந்து இந்த 4 அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். 1,30,000, 1,60,000, 1,72,000. ஸோ இந்த 2,74,000ல் 1,72,000 மைனஸ் பண்ணோன்னா we are getting 1,02,000. இதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, இங்கே கேரி டவுன். ஸோ இது பேலன்சிங் அமௌண்ட். இதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 9th ப்ராப்ளமில் மிஷினரி அக்கௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டோன்னா தேர்ட் இயர் என்ன ஆகும்? அந்த அக்கௌண்ட் வந்து டேலி ஆகிடும். அதாவது ஈக்குவல் அமௌண்ட்டு வந்துடும். செல்லிங்கோ அப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸோ நம்ம என்ட்ரு பண்ணிட்டோன்னா ரெண்டு சைடும் டோட்டல் ஈக்குவல் ஆகிடும். இங்கே கேரி டவுன் வருது. ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டாவது மிஷினரி சேலே ஆகலை, அதனுடைய பேலன்ஸ் நம்ம கையில் இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு மிஷினரியோடு தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இந்த 1,02,000 அப்படிங்கிறது செகண்ட் மிஷினரியோட பேலன்ஸ். உங்களுக்கு நீங்கள் இங்கே
பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த கால்குலேஷன்ஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த புக் வேல்யூ ஆஃப் த செகண்ட் மிஷினரி 1,02,000 இந்த அமௌண்ட்டு தான் அங்கேயும் பேலன்ஸாக வந்திருக்கு. ஈவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு மிஷினரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருந்தாலும் புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் மிஷினரியோட ரிமைனிங் பேலன்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனுடைய பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 1/4/2017 to balance brought down 1,02,000. புரியுதா? அதனால தான் இங்கே அக்கௌண்ட் வந்து ஈக்குவலைஸ் ஆகலை. ஒரே ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த அக்கௌண்ட் வந்து டேலி ஆகிடும். இப்போ 2 மிஷினரி இருக்கிறதுனால செகண்ட் மிஷினரியோட பேலன்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. அதனால் இந்த அக்கௌண்ட் வந்து டேலி ஆகலை. புரிஞ்சுதா? அதனால் இந்த பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். தென் இப்போ இதில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேஷனுக்கு 2 என்ட்ரி உண்டு. அட்ஜஸ்டிங் என்ட்ரியும் க்ளோசிங் என்ட்ரியும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ அட்ஜஸ்டிங் அப்படின்னா அந்த டெப்ரிசியேஷனை அசட்டிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். க்ளோசிங் அப்படிங்கிறது அந்த டெப்ரிசியேஷனில் வர லாஸை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நம்ம காமிக்கணும். ஓகேவா? அது வந்து ஏன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் அந்த பிஸ்னஸ்க்கு, அதனால் நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ 2 என்ட்ரி, டெப்ரிசியேஷன் டு மிஷினரி, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு டெப்ரிசியேஷன். இதுதான் 2 என்ட்ரிஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை நம்ம 3 வருஷத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது டெப்ரிசியேஷன் 2 சைடுமே இயர் க்ளோசிங் டேட்டு தான். நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஓப்பனிங் வரும், ரைட் சைடு ஃபுல்லாக க்ளோசிங் டேட் வரும். ஆனால் டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்பயுமே வந்து நம்ம க்ளோசிங் டேட் அக்கௌண்டிங் பீரியட் எண்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ போத் சைடு சேம் டேட் 31/3/2015, 31/3/2015. ஓகே, 2 மிஷினரி அக்கௌண்ட், அதாவது ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரி டெப்ரிசியேஷன் டு மிஷினரி அக்கௌண்ட் 20,000 ஃபஸ்ட் இயர் ஓடுது. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 20,000 ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன், ஃபஸ்ட்டு மிஷினரியோட டெப்ரிசியேஷன் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஃபஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினரியோடது மட்டும்தான் ஃபஸ்ட் இயருக்கு இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு மிஷினரி ப்ளஸ் செகண்ட் மிஷினரி. ஓகே, இப்போ 31/3/2016 இந்த சைடும் 31/3/2016 2 மிஷினரி அக்கௌண்ட். 2 மிஷினரியோட டெப்ரிசியேஷனையும் நம்ம ஆட் பண்ணி தான் மிஷினரியிலே காமிச்சிருக்கோம். ஸோ டெப்ரிசியேஷன்லேயும் ஆட் பண்ணியே காமிச்சிடலாம், ஏன்னா சேம் அக்கௌண்டிங் பீரியட் 31/3/2016 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 26,000. ஓகே, உங்களுக்கு என்ட்ரிஸ் தெரியும். டெப்ரிசியேஷன் டு மிஷினரி, P&L டு டெப்ரிசியேஷன். ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த அசட்டோட நேம் வந்துடும். மிஷினரினா மிஷினரி, பில்டிங்னா பில்டிங், ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர், என்ன அசட்டோ அது. ரைட் சைடு உங்களுக்கு எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் 30/9/2017 அது வந்து ஃபஸ்ட்டு மிஷினரியோட டேட்டு. இது 31/3/2017 இது செகண்ட் மிஷினரியோட டேட்டு. ஓகேவா? ஸோ 2 மிஷினரி அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு மிஷினரியோடது 10,000 டெப்ரிசியேஷன், செகண்ட் மிஷினரியோடது 12,000 டெப்ரிசியேஷன். இங்கேயும் நம்ம தனித்தனியாக தான் காமிச்சிருக்கோம், ஏன்னா மிஷினரி அக்கௌண்ட்லேயும் நம்ம தனித்தனியாக தான் என்ட்ரு பண்ணோம். பை டெப்ரிசியேஷன்னு செப்டம்பர் மந்த் 1, மார்ச் மந்த் 1. அதே மாதிரி தான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்லேயும் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்த்தே எழுதிடலாம், தனித்தனியாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இயர் எண்டிங்கில் தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ 31/3/2017 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 22,000 எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம டைரெக்டாக கால்குலேஷன் பண்ணினதுக்கப்புறம் மிஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் மிஷினரி அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண வேண்டியது 2 பேங்க்குன்றது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்தெந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம 2 பேங்க்குன்னு போட போகிறோம். லாஸ்ட் இயரில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி செல்லிங் இருந்ததுன்னா பை பேங்க் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்ததுன்னா ப்ராஃபிட்னா டெபிட் சைட் பண்ணுவோம், லாஸ்னா கிரெடிட் சைடு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 10. தேங்க்யூ.